எள்ளு உருண்டை பிடிக்கிறதுக்கோசரம் எள்ளு வந்து வறுத்த எள்ளு தான் இருந்தாலும் லேசாக நான் வறுத்துக்கிறேன். வறுத்துக்கின்னு எள்ளு உருண்டை பிடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை எள்ளு இது வறுக்கிறேன். உருண்டை எள்ளு உருண்டை பண்ணுறதுக்கு வறுக்கிறேன். வறுத்துட்டு பிடிக்கணும். இப்போ பாகு வெள்ளை பாகு அங்கே காய்ச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு அடுத்தது இது வந்து வறுத்து முடிஞ்சோடனே கொஞ்சம் லேசாக மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டுடணும். பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு பாகு போட்டு கலரி பிடிச்சிட்டோம்னா எள்ளு உருண்டை ரெடியாக இருக்கும். பிடிச்சிட்டு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாவு வந்துடுச்சு. இப்போ இதில் ஊற்றி கலந்துக்கணும். இப்போ பாவு முத்திடுச்சு. இப்போ பாவு காய்ச்சிட்டேன். இதில் எள்ளில் ஊற்றி இந்த கலரிக்கணும். எள்ளு உருண்டைக்கு கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இரநூறு கிராம் வெள்ளத்துக்கு எள்ளுக்கு 100 வெல்லம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்துடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சிட்டு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃப்ரெண்ட், எள்ளு உருண்டை பிடிச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எள்ளு உருண்டை சாப்பிட எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி. நன்றி.